நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இந்த காலிஃப்ளவர் பரோட்டாவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரையும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது கூட மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு, வறுத்து வச்ச ஜீரகம் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது இருக்கட்டும். சப்பாத்தியை ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கணும். இப்போ சப்பாத்தி தரட்டிட்டு ஸ்டஃபிங்க்கு காலிஃப்ளவரை வச்சுட்டு இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மடிச்சுக்கலாம். இது மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்கிற பேனில் 2 பக்கமாக திருப்பி போட்டு எடுத்தால் நல்ல ஹெல்தியான காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி. கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.